எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வை சம் பீப்பிள்ஸ் திங்கிங் சிக்மா மேல்ஸ் அஸ் அ வில்லன்ஸ். ஃபீலிங் குட் அப்படின்னு சொல்லப்படுற உணர்வு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப புடிச்ச ஒரு உணர்வு. ஃபீலிங் குட் அப்படின்னு சொல்லப்படுற உணர்வுக்காக நம்ம நெறைய சர்ச் பண்ணிட்டே இருப்போம். அந்த உணர்வ வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நம்ம நெறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒரு ஃபீல் குட்டான மூவி இன்னைக்கு பார்த்தேன். வேற லெவல்ல இருந்தது இன்னைக்கு டே. ஒரு ஃபீல் குட்டான சாங் இன்னைக்கு மார்னிங் கேட்டேன். இன்னைக்கு டேவே ரொம்ப பாசிட்டிவா இருந்துட்டு இருந்தது. ஒரு சூப்பரான பெர்சன் கிட்ட இன்னைக்கு பேசினேன். ரொம்ப பாசிட்டிவா பேசுறாரு. ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு பெர்சனா இருக்காரு. இந்த பெர்சன் கூட ரிலேஷன்ஷிப் நல்லா டெவலப் பண்ணிக்கலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு, நாம நம்மள ஃபீல் குட்டான ஒரு உணர்வால உணர்வதற்காக நெறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருப்போம். அதுக்கான காரணம் ஃபீலிங் குட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த உணர்வு வந்து ஒரு மெடிசின் மாரி. நம்ம மனசுக்கும், உடம்புக்கும் வந்து நெறைய ஆரோக்கியமான நெறைய பலன்கள குடுக்கக்கூடிய உணர்வு தான் இந்த ஃபீலிங் குட் உணர்வு. ஒரு சில மனிதர்கள் வந்து இந்த உணர்வ வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய், அடுத்த பீப்பிள் நம்மள அப்ரிஷியேட் பண்ணணும். அடுத்த பீப்பிள் நம்மள காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, நம்ம ஃபீலிங் குட்டா இருப்போம். ஏன்னா, பொதுவா நம்ம எல்லாருமே நம்மள ரொம்ப நல்ல பெர்சன்ஸ் நெனச்சுப்போம். ச்சே நம்ம ரொம்ப நல்ல பெர்சன் தான். நம்ம நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்றோம். நம்ம நெறைய பேருக்கு வந்து நாலேட்ஜ் ஷேர் பண்றோம். நம்மளால முடிஞ்சது நம்ம நல்லவங்களா இருக்கோம்னு சொல்லப்படுற இந்த எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அத மத்த பீப்பிள் ரெகக்னைஸ் பண்ணும்போது, நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. நீங்க பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இத இன்னும் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லும்போது, நாம நமக்குள்ள ஃபீலிங் குட் அப்படின்னு சொல்லப்படுற உணர்வ வந்து அதிகரிச்சுப்போம். ஒரு சில மனிதர்கள் ஒரு படி மேல போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க வேலைய கூட விட்டுட்டு மத்த பீப்பிள்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. மத்த பீப்பிள் கிட்ட இருக்கிற அந்த காம்ப்ளிமெண்ட்ஸையும், அந்த அப்ரிசியேஷனும் வாங்கி, அது மூலியமா ஃபீலிங் குட் உணர்வ வந்து அதிகப்படுத்திப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு படி மேல போய் அவங்க வாழ்க்கையவே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு மத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது மூலியமா வந்து மத்தவங்க நல்லா இருக்காங்களா? அப்பா அது எனக்கு போதும்ன்னு சொல்லிட்டு, அது மூலியமா ஃபீலிங் குட் அப்படின்னு சொல்லப்படுற உணர்வ வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையான ஃபீலிங் குட் உணர்வு அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்கள சாட்டிஸ்ஃபை பண்றது தான். ஒரு மனிதர் வந்து அவர் எவ்வளவு தூரம் சாட்டிஸ்ஃபை பண்றாரோ, அது மூலியமா தான் ஃபீலிங் குட் உணர்வு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அந்த மனிதருக்குள்ள அதிகரிச்சுட்டே இருக்கும். ஏன்னா வெளியில இருக்க பீப்பிள் சொல்றது மூலியமா இன்னைக்கு நீங்க ஃபீல் குட் உணர்வ உணர்ந்தீங்க வச்சுக்கோங்களேன். நாளைக்கு வந்து அதே பெர்சன் உங்கள கெட்டவங்கன்னு கூட சொல்ல ஆரம்பிக்கலாம். அப்ப நீங்க உடைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. இந்த உண்மைய தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, சிக்மா பீப்பிள் என்ன பண்ணாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன சரின்னு படுதோ, அவங்களுக்கு எத ஃபீல் குட்ன்னு நெனைக்கிறாங்களோ, அத மட்டும் தான் பண்ணுவாங்க. மத்த பீப்பிளோட ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்காகவும், மத்த பீப்பிளோட காம்ப்ளிமெண்ட்ஸ்க்காகவும், மத்த பீப்பிளோட ரெகக்னிஷன்க்காகவும் வெயிட் பண்ண மாட்டாங்க. இதனால தான் நெறைய பேர் வந்து சிக்மா பீப்பிள வந்து சிக்மா மேலா இருக்கலாம், சிக்மா ஃபீமேலா இருக்கலாம். இவங்கள வில்லன்ஸா பார்க்க ஆரம்பிப்பாங்க. சிக்மா ரூல பொறுத்தவரைக்கும், ஒரு இம்பார்ட்டன்ட்டான ரூல வந்து ஒரு போல்டு லெட்டர்ல எழுதி வச்சிருப்பாங்க அவங்க புக்ல. அது என்ன ரூல் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பெர்சன் எல்லாருடைய லைஃப்லயுமே வந்து நல்லவங்களா இருக்க முடியாது. எல்லாரோட லைஃப்லயும் ஒரு பெர்சன் ஹீரோவா இருக்க முடியாது. அப்படி நீங்க எல்லாரோட லைஃப்லயுமே ஹீரோவா இருந்தீங்க அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப் நீங்க வாழலன்னு தான் அர்த்தம். அப்போ ஒரு சில பேரோட லைஃப்லயும் நீங்க வில்லனா இருந்தா மட்டும் தான், நீங்க ஏதோ உங்க லைஃப்க்கு வந்து ப்ராப்பரா செஞ்சுட்டு இருக்கீங்கன்றது அர்த்தம். ஸோ, இந்த பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். சிக்மா பீப்பிள் வந்து எந்தெந்த இடங்கள்ல, எந்தெந்த தருணங்கள்லாம் வந்து வில்லன்களா பார்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த தான் பார்க்க போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் தருணம் எங்க சிக்மா பீப்பிள் வந்து ஒரு வில்லன்ஸா பார்க்கப்படுறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள் நெவர் ஹெசிடேட் டூ ஓப்பன் த ட்ரூத் ஈவன் இஃப் இட் இஸ் ப்ரூட்டல் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்ம கூட பழகுற மனிதர்கள், நம்ம வேலை செய்ற இடத்துல பழகுற மனிதர்களா இருக்கலாம், நம்மளோட குடும்பத்தினரா இருக்கலாம், இல்ல நம்மளோட குளோஸான ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். எல்லாருமே நம்ம கிட்ட சில உண்மைகள உடைக்கும்போது நம்ம மனசு கஷ்டப்பட்டுடுமோன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து உண்மைகள வந்து ரொம்ப சுகர் கோட் பண்ணி, அந்த உண்மைய வந்து சுத்தி வளைச்சு சொல்றதா இருக்கலாம். நெறைய ட்ரெஸ் அப் பண்ணி அந்த வார்த்தைகள சொல்றதா இருக்கலாம். அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு சில மனிதர்கள் வந்து அவங்க செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக, நம்மகிட்ட சொல்லப்படுற உண்மைய வந்து கொஞ்சம் பொய் கலந்து உண்மைய மறைச்சு வேற மாரி சொல்ல ஆரம்பிப்பாங்க. இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பொதுவா சில பெரிய ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு லே ஆஃப் நடக்குது. இல்ல ஒரு எம்ப்ளாய வந்து வெளிய அனுப்புறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப எங்க ப்ராஜெக்ட் இல்லப்பா, இல்ல வேற சில விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து பெரிய ஒரு கிராஷ் போயிடுச்சு. இந்த இன்வெஸ்ட்மென்ட் சரியில்லன்னு சொல்லிட்டு, இந்த மாரியான சில காரணங்கள வந்து கொஞ்சம் சுத்தி வளைச்சு சொல்லி, உங்களுக்கு இங்க வேலை இல்லன்றத தான் நாங்க சொல்ல வரோம்ன்றது வந்து சுத்தி வளைச்சு அந்த உண்மைய சொல்லுவாங்க. ஸோ, அப்போ உண்மை அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து டைரக்ட்டா சொல்றதுக்கு இங்க நெறைய பேருக்கு தைரியம் கிடையாது. 2வது கேட்கிறவங்க நம்மள பத்தி என்ன நெனைச்சுருவாங்கன்னு சொல்லப்படுற பயம் அதிகமா அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல சிக்மா கேட்டகரில வர பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உண்மைய உடைச்சு சொல்றதுக்கு பயப்பட மாட்டாங்க. எவ்வளோ பெரிய உண்மையா இருந்தாலுமே கூட சரி, அது எவ்வளோ கசப்பான உண்மையா இருந்தாலுமே கூட சரி, எவ்வளோ கொடுமையான உண்மையா இருந்தாலுமே கூட சரி, அத டைரக்ட்டா சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த எண்ணம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். என்னப்பா அடுத்த பீப்பிள் ஹர்ட் ஆவாங்கன்னு சொல்லப்படுற எண்ணமே உங்களுக்கு இருக்காது போல இருக்கு அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, இங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அடுத்த பீப்பிள் ஹர்ட் ஆவாங்கன்னு மட்டும் தான் நினைக்கிறோம். ஆனா, சிக்மா பீப்பிளோட ஆங்கிள்ல இருந்து பார்க்கும்போது, நீங்க ஒரு உண்மைய வந்து நீங்க உண்மைய மறைச்சிட்டு இருக்க வரைக்கும் பயம் உங்களுக்கு அதிகமா இருந்துட்டே இருக்கும். அதாவது உண்மைய சொல்ற வரைக்கும் பயம் அதிகமா இருந்துட்டே இருக்கும். உண்மைய சொல்லணும்னா எப்பவுமே பயம் அதிகமா இருந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ, அப்ப அந்த பயத்திலருந்து வெளிய வரணும். ஒரு பெர்சன் மனசு அளவுல பயமா இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா,
உண்மையை வெளிப்படையா பேசவும் செய்யணும். கேட்கிறவங்க வந்து அந்த உண்மையை வந்து ப்ராப்பரா எடுத்துக்கிற அளவு சொல்ற திறமையும் இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா சிக்மா பீப்பிள பொறுத்தவரைக்கும் உண்மைய சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன ஹர்ட் பண்றதுக்கான நோக்கம் கிடையாது. அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல வச்சிருக்க வேல்யூவா இருக்கலாம், ஹானஸ்டியா இருக்கலாம். அத காப்பாத்திக்கணும்ன்ற எண்ணம் அதிகமா இருந்துட்டு இருக்கும். ஆனா சில பேர் இந்த சில பேர் வெளியில இருந்து பார்க்குற பீப்பிள் என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இவங்க வில்லன்ஸா இருக்காங்க. டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. இப்போ ஒரு குரூப்லயே வந்து ஒரு விஷயம் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அங்க சிக்மா பீப்பிள் இருக்கும்போது, இது எங்களுக்கு சரி வராது, இது தப்பா இருக்கு, அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது, அவங்கள வில்லனா தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த தருணத்துல சிக்மா பீப்பிள நெறைய பேர் வில்லன்ஸா பார்ப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது தருணம் எங்க வில்லன்ஸா பார்க்கப்படுறாங்க சிக்மா பீப்பிள் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள்ஸ் நெவர் ஃபாலோ த கிரவுட் விச் மேக் தெம் ஈஸி டார்கெட். பொதுவா நம்ம சொசைட்டில வாழ்ற பீப்பிள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்காவாசியான நபர்கள் வந்து ஒரு செர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ ஃபாலோ பண்ணி போயிடுவோம். கிரவுட்ல ஒருத்தரா போயிடுவோம். ஒரு கூட்டம் என்ன பண்ணுதோ, அத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவோம். இந்த வயசுல நம்ம படிக்கணும். இந்த வயசுல நம்ம மேரேஜ் பண்ணணும். இந்த வயசுல நம்ம வந்து செட்டில் ஆகணும்னு சொல்லப்படுற இந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணா மட்டும் தான் இங்க சக்சஸ் அடைஞ்சோம். இந்த ரூல்ஸ் ஏதோ ஒரு ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ரூல்ஸ நம்ம வந்து ஃபாலோ பண்ண தவறிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர் அடைஞ்சுட்டோம். அதனால ஒரு குரூப் எழுதி வச்சிருக்க அந்த ரூல்ஸ வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவோம். அது சொசைட்டி எழுதியிருக்க ரூலா இருக்கலாம், ஃபேமிலி எழுதியிருக்க ரூலா இருக்கலாம், கல்ச்சரல் பேசிஸ்ல நம்மளுக்கு சொல்லிக் குடுக்கப்பட்ட ரூலா இருக்கலாம். அத ஃபாலோ பண்ணா மட்டும் தான் நம்ம கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்க முடியும். சேஃப் ஜோன்ல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுற இடம் இங்க இருக்கிற முக்காவாசியான மனிதர்கள்கிட்ட இருந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல யாரோ ஒரு பெர்சன் வந்து கொஞ்சம் வெளிப்படையா யோசிக்கிறாங்க. அவுட் ஆஃப் பாக்ஸா திங்க் பண்றாங்க. கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்கள பார்த்து கொஞ்சம் பயம் ஏற்படும். இந்த பயமே அவங்கள வில்லனா பார்க்க ஆரம்பிச்சுரும். நம்ம நண்பன் மூவி பார்த்திருப்போம். அந்த நண்பன் மூவில வந்து ஸ்ரீகாந்த் சார் வந்து அவருடைய பேஷன நோக்கி போணும். ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரா ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுற ஆசை அவங்களுக்கு இருக்கும். அப்போ வந்து ஸ்ரீகாந்த் சார பார்த்து அவங்க அப்பா என்ன கேட்பாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உன் கூட படிச்ச பசங்க, உன் கூட இன்ஜினியரிங் படிச்ச பசங்கலாம் இன்னும் 5 வருஷத்துல காரு, பங்களா, வீடுன்னு வாங்கி செட் ஆயிடுவாங்கடா. அப்ப நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவடா அப்படின்ற மாரி சொல்வாரு. அதுக்கு ஸ்ரீகாந்த் சார் என்ன சொல்லுவாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைக்கிற சம்பளத்துல உங்களுக்கு ஒரு ஷர்ட்டும், அம்மாவுக்கு ஒரு சாரி எடுத்து குடுத்தாலுமே நான் ரொம்ப ஹேப்பியா இருப்பேன். வீடு சின்னதா இருக்கும். ஆனா சந்தோஷம் பெருசா இருக்கும்பா அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ நமக்கு எதுக்குப்பா இதெல்லாம் நம்ம குரூப்பயே ஃபாலோ பண்ணி போயிடுவோம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு தாட் தான் நம்ம எல்லாருமே எடுக்கிற மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக். இந்த ஒரு தாட்ட உடைச்சு வெளியில வர பீப்பிள், அது கிரியேட்டிவா வெளிய வர பீப்பிளா இருக்கலாம், இல்ல பிசினஸ் ஐடியா வச்சு வெளிய வர பீப்பிளா இருக்கலாம். அவங்க தான் பெருசா சக்சஸ் பண்றாங்க. ஜெயிக்கிற வரைக்கும் ஒருத்தர் தீவிரவாதின்னு சொல்லுவாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமா போராளின்னு சொல்லுவாங்கன்ற மாரி, வெளியில வர வரைக்கும் உங்கள வில்லனா பார்ப்பாங்க. ஆனா நீங்க எடுக்கிற அந்த ஐடியா வந்து வின் பண்ணிட்ட அப்புறமா நீங்க தான் பெரிய ஒரு ஆளா இருப்பீங்க. சோ இந்த ஒரு விஷயத்தினால சிக்மா பீப்பிள் வந்து புதுசா யோசிக்கிறதுனால, புதுசா கிரியேட்டிவா இருக்கிறதுனால, ஒரு குரூப்ல இருந்து வெளிய போறதுனால, அவுட் ஆஃப் குரூப்பா அவங்க பார்க்கப்படுறது கிடையாது. அகைன்ஸ்ட் த குரூப்பா தான் பார்க்கப்பட்டுட்டு இருக்காங்க. எப்பயுமே நெறைய நேரத்துல நம்ம நம்ம மனசாட்சிக்கு வந்து உண்மையா இருக்கோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வெளியில சில நபர்களுக்கு வந்து கொஞ்சம் வில்லனா தான் தெரியும். சோ இந்த இடத்துலயுமே வந்து சிக்மா பீப்பிள் வந்து வில்லன்ஸா பார்க்கப்படுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 3வது விஷயம் எங்க சிக்மா பீப்பிள் வில்லன்ஸா பார்க்கப்படுறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா பீப்பிள்ஸ் ஆர் ஹார்ட் டூ ரீட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ப நம்ம சொசைட்டியோட கேட்டகரில பார்த்தீங்கன்னா, பீப்பிள்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா வந்து டாப் லெவல் பீப்பிள் இருப்பாங்க. நெறைய பிசினஸ் பண்றவங்களா இருப்பாங்க. பரம்பரை பணக்காரங்களா இருப்பாங்க. அப்புறமா எம்ப்ளாய்டு பீப்பிளா இருப்பாங்க. அதுக்கு கீழ இருக்க பீப்பிள் வந்து பார்ட்லி ஒர்க்ன்னு சொல்லப்படுற தினக்கூலிகள் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிளா இருப்பாங்க. ஸோ எந்த கேட்டகரில இருக்கிற பீப்பிள் எந்த ஒரு ஒர்க் செஞ்சாலுமே கூட சரி, அவங்க வேலை செய்ற இடத்துல அவங்க சுத்தி இருக்கிற பீப்பிள வந்து நம்மளால ஈஸியா ரீட் பண்ண முடியுதா? அவங்கள புரிஞ்சுக்க முடியுதா? அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த பார்ப்பாங்க. அப்படி புரிஞ்சுக்க முடிஞ்சா மட்டும் தான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நாம நம்ம லைஃப்ல நெறைய வந்து சேலஞ்சஸ ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். அது ஃபைனான்ஸா இருக்கலாம், இல்ல ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். எந்த ஒரு ஏரியா ஆஃப் லைஃப்பா இருந்தாலுமே, நம்ம அந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்மள சுத்தி இருக்கிற பீப்பிள் நம்ம ஈஸியா ரீட் பண்ணும்போது, அவங்களுக்கும் இந்த விஷயம்லாம் காமனா இருக்குன்னு தெரியும்போது, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். ஆனா, இன்கேஸ் நம்மள சுத்தி இருக்கிற பீப்பிள யாராவது ஒருத்தர் வந்து நம்மளால ப்ராப்பரா ரீட் பண்ண முடியலன்னா, கொஞ்சம் நம்ம அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவோம். அவங்க லைஃப்குள்ள என்னதான் போகுது? என்னதான் பண்றாங்க? கரெக்ட்டா போதா? இல்ல ஏதாவது மறைக்கிறாங்கன்னு சொல்லப்படுற இத்தன தாட் நம்ம மைண்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சுரும். சிக்மா பீப்பிளும் அந்த மாரி தான். அவங்கள ஈஸியா ரீட் பண்ண முடியாது. அதுக்கான காரணம் இவங்க வந்து கோல் ஓரியன்டடா இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க கோல் தான் முக்கியம். அவங்க லவ்வ விட அவங்க கோல் தான் முக்கியம். அவங்க ஃபேமிலியோட அவங்க கோல் தான் முக்கியம். அவங்களுடைய பேஷனுக்காக அவங்க என்ன வேணா செய்ற ஒரு பெர்சன்ஸா இருக்கிறதுனால, அவங்கள ஈஸியா ரீட் பண்ற மாரி வச்சிருக்க மாட்டாங்க. அவங்களோட அடுத்தடுத்த மூவ்ஸ் வந்து அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த ஒரு ரீசனால வந்து இவங்க வில்லன்ஸா பார்க்கப்படுவாங்க. என்னப்பா இது என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. இவங்க வேற ஏதோ பண்றாங்க போலன்னு சொல்லிட்டு ஓவர் திங்க் பண்ண வச்சுருவாங்க சுத்தி இருக்கிற பீப்பிள. ஸோ 4வது விஷயம் எதனால வந்து சிக்மா பீப்பிள் வில்லன்ஸா பார்க்கப்படுறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள்ஸ் ரேர்லி ஷோஸ் தேர் எமோஷன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அந்த அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு ஒரு ஆங்ரியான ஒரு பாஸ் வந்து ஒரு சாதுவான ஒரு எம்ப்ளாயி வந்து பயங்கரமா கத்துறாரு. அந்த எம்ப்ளாயி வந்து ரொம்ப எமோஷனலி அழுதுட்டு ஆஃபீஸ் விட்டு வெளிய போக ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல வந்து அவர சுத்தி வேலை செஞ்சுட்டு இருக்க கொலீக்ஸ்ல சில பேர் வந்து அவர பார்த்து ஐயோ! பாவம்னு நெனைக்கிறாங்க. சில பேர் வந்து அப்பாடா போய்ட்டானே அப்படின்னு அவங்க நெனைக்கிறாங்க.
இது எல்லாமே ஒரு எமோஷன். இந்த கோவம், அழுகை, இந்த சந்தோஷம், பொறாமை எல்லாமே எமோஷன். இந்த எமோஷன்ஸ்லாம் எங்கெங்கலாம் வெளிப்படணுமோ அங்கங்கலாம் வெளிப்பட்டதுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா சிக்மா பீப்பிள பொறுத்தவரைக்கும் இந்த எமோஷன்ஸ் வந்து ப்ராப்பரா அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க. இப்ப அதே ஒரு பாஸ் வந்து திட்டும்போது சிக்மா கேட்டகரில இருக்க ஆணோ, பெண்ணோ வந்து எமோஷன் ஓவரா வெளியில பொங்கிட்டு வெளியில போமாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு கூலா அவங்க வேலைய பார்த்துட்டு போயிடுவாங்க. அதுக்கான காரணம் எமோஷன்ஸ எந்த ஒரு பெர்சன் ஹேண்டில் பண்ண கத்துக்கிறாங்களோ, அவங்களால லைஃப்ல வந்து வேற லெவல்ல அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஃபார்முலாவ தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால, ஒரு கிரைசிஸ் பீரியடா இருக்கலாம், இல்ல செலிப்ரேஷன் பீரியடா இருக்கலாம். எல்லாத்துலயுமே ஒரே மாரி தான் எமோஷன் வந்து ப்ராசஸ் பண்ணி, காமான ஒரு லுக்க குடுக்கறதுனால, இந்த பீப்பிள பார்த்தோம்னா, இவங்க எமோஷன்லெஸ்ஸா இருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா பொதுவாவே வந்து நம்ம என்ன நினைப்போம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாருமே ஷர்ட்டுக்கு வெளிய தான் வந்து இதயத்த வச்சு சுத்தணும். எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா ஓன்னு அழணும். எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துட்டா உங்ககிட்ட வந்து சஜஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் இங்க இருக்கிற சுத்தி இருக்கிற பீப்பிள் எல்லார்கிட்டயுமே இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு பெர்சன் எதுவுமே கேட்க மாட்றான், எதுவுமே பண்ண மாட்றான், கஷ்டம் வருமா அழ மாட்றான், சந்தோஷமா பயங்கரமா என்ஜாய் பண்ண மாட்றான். அவன் ரூட்ல போயிட்டே இருக்கான் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன எமோஷனலெஸ் பெர்சனா பார்க்கறதோட மட்டும் இல்லாம, வில்லனா பார்க்கிறது தான் நம்முடைய ஸ்டைல் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துலயும் நெறைய பேர் சிக்மா பீப்பிள்ஸ் வந்து வில்லன்ஸா பார்ப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா பீப்பிள்ஸ் ஹேவ் லவ் டூ கண்ட்ரோல் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த கண்ட்ரோல் பண்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா யார கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா, அவங்கள கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. கண்ட்ரோல்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க டைம கண்ட்ரோல் பண்றது, அவங்களோட மனிய கண்ட்ரோல் பண்றது, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ப கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லப்படுற விஷயம் தான் நான் சொல்றேன். ஏன்னா வந்து இப்ப பொதுவா வந்து ஒரு பெர்சனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ன்னு சொல்லலாம். உங்க டைம் நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லப்படுற அந்த ஓனர்ஷிப் உங்ககிட்ட இருக்கும்போது. இன்னைக்கு 24 ஹவர்ஸ் இருக்கு. அந்த 24 ஹவர்ஸ் வந்து நீங்க யாருக்குமே குடுக்காம நீங்க எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட குடுத்தா நீங்க எப்படி பயன்படுத்துவீங்க? அத வந்து ஒரு பெர்சன் அடையும்போது மட்டும் தான் மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் அடைஞ்சுட்டாங்கன்னு சொல்ல முடியும். அத அடையறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அவங்க டைம கண்ட்ரோல் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு சொல்லப்படுற ஆசை உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ அவங்களோட ஸ்டைலிங் ஒர்க் ஸ்டைலா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய லைஃப் ஸ்டைலா இருக்கலாம். எல்லாத்துலயுமே வந்து அதுல ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுட்டே இருக்கும். இதனாலயும் நெறைய பேர்னால வந்து வில்லன்ஸா பார்க்கப்படுவாங்க. இவங்க லைஃப்ப பார்க்குற விதமே வேற மாரி இருக்கு. இவங்க செய்ற செயல்கள்லாம் வேற மாரி இருக்கு. இவங்க எப்படி இவ்வளோ இண்டிபெண்டன்ட்டா இருக்க முடியும்னு சொல்லப்படுற அந்த ஒரு விடுகதைன்னு சொல்லலாம். அவங்க லைஃப் வந்து கொஞ்சம் பசில் மாரி இருக்கிறதுனால, இத பார்த்து நெறைய பேர் வந்து இவங்க வில்லன்ஸா தான் இருப்பாங்க. இவங்க ஏதாவது தப்பு பண்ணுவாங்க போலன்னு சொல்லிட்டு வில்லன்ஸா பார்க்கப்படுவாங்க. ஸோ எண்டாவது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஒரு செஸ் கேம் மாரி. செஸ் கேம்ல எப்பவுமே வந்து நம்ம அடுத்து என்ன மூவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து யாருக்குமே தெரியக்கூடாது. மூவ் பண்ற பெர்சனுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த மூவ் வந்து சைலன்ட்ல தான் இருக்கணும். செக் மேட் அப்படின்னு சொல்லப்படுற சவுண்ட் மட்டும் தான் கேட்கணும். அப்படி கேட்கும்போது மட்டும் தான் ஒரு பெர்சன் வந்து பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சனா மாற முடியும். அதே மாரி தான் உங்க லைஃப்ல நீங்க பண்ண போற விஷயங்கள், நீங்க செய்ற செயல்கள் எல்லாத்தையுமே வந்து வெளிப்படுத்திட்டே இருக்கீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களால ப்ராப்பரா அத வெளிப்படுத்த முடியாது. சுத்தி இருக்க பீப்பிள் அத பார்த்து பிரஷர் ஆக்கி விட்டுருவாங்க. ஆனா, எப்ப நீங்க உங்களோட செயல்கள வந்து ஆக்ஷன்ஸ வந்து ஸ்லோவா சைலன்ட்ல மூவ் பண்றீங்களோ, அப்போ சுத்தி இருக்க பீப்பிள் உங்கள வில்லன்ஸா தான் பார்ப்பாங்க. ஆனா, அத பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்க லைஃப்க்கு நீங்க ஹீரோவா இருக்க முடியாதுன்னு சொல்லப்படுற விஷயத்த தான் சிக்மா பீப்பிள் ஃபாலோ பண்றாங்க. இப்போ நீங்க யோசிச்சுக்கோங்க உங்க லைஃப்க்கு நீங்க வில்லனா இருக்கீங்களா? ஹீரோவா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த. நன்றி, வணக்கம்.